ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கம்யூனிகேட் பண்ணலான்னு பேச ஆரம்பித்தா அதுக்குள்ளே கண்ணாடி சவுண்டு கேட்குது. உன் காலை எதை பட்டுச்சா நான் கண்ணாடியில் சரக்கு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காடி வெளியே இருக்கிறோம். நான் யாரா இருக்கீங்களா? இங்கே யாரா இருக்கீங்களா? சவுண்டு மட்டும்தான் கொடுப்பீங்க, முன்னாடி வந்து நிற்க மாட்டீங்க. என் கூட ஒரு கன்னி பையன் இருக்கான், அவனுக்காச்சும் வாங்கலாம். இந்த வீடியோ வந்து மேலே அவங்க 2 பேர் இருக்கனாலே சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பகல் வீடியோனால இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக முடிச்சுக்கிறேன். கன்ஃபார்ம் இந்த இடத்துல நைட் வீடியோ பண்ணலாம். எனக்கு என்னென்னா அந்த 2 பேக் அப்புறம் இந்த பாலை பார்த்தா தான் கொஞ்சம் கெஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த இடத்தோட ஸ்டோரி வேறு தெரியாதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க போகலாம். நான் நைட் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மொத்தத்தையும் விசாரிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தற்செயலாக போட்ட பிளான் இது. வந்து பார்க்கலான்னு தான் வந்தோம், கடைசியில் பார்க்கக்கூடாதுலாம் பார்க்கத்தான் இருக்குது. Yeah, I'm coming. ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன சவுண்டு கேட்குது, எதனாலன்னு தெரில. இங்கே எல்லா ஃப்ளோர்லேயும் எல்லாருமே சரக்கு பாட்டில் ஒன்றா இருக்குது. இடமே இல்லை. என்னடாச்சு? என் ரூமில் போன ஒரு மாதிரி சவுண்டு வருதுடா. எந்த இந்த ஹம்மிங் சவுண்ட் போல வருதுடாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டோர் பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் வளைச்சி வச்ச மாதிரி இருக்குது. எதுக்காகன்னு தெரில, சரக்கு அடிக்கிறவங்க வந்து எடுத்து விற்கிறதுக்கான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோர்னால் ரொம்ப லாக்கெல்லாம் உடஞ்சிருக்கு, ஷர்ட்டெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் காற்றெல்லாம் இல்லை, இந்த பேர் செடி கொஞ்சம் கூட செய்யலை. காற்று அவ்வளோதான். இது இவ்வளோ டைட்டாக இருக்கும், அப்புறம் க்ளோஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இங்கே ஒரு ஹம்மிங் சவுண்ட் போல கேட்டுது. கல்லு போல இருக்குது. வாசுகன் போகலாம் வெளில. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா படு சைலண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பாலு, அந்த ஸ்கூல் பேகு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சரக்கு பாட்டில், நிறைய இடத்துல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட எனக்கு இல்லை. இந்த பாலும் அப்புறமேல இங்கே 2-3 குழந்தைங்களோட பேக் இருக்குது. அதுதான் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ரூமில் இருந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு. ஒருவேளை மேலே இருக்கவங்க கீழே மேலே படுத்துட்ருவங்க யாராச்சும் கீழே வந்துட்டாங்களா? நான் இங்கே யாராவது இருக்கீங்களாண்ணா? தூங்கி எந்திச்சு கீழே வந்துட்டீங்களா? இப்போ இந்த டின் பியர் பாட்டில் அந்த ரூமில் இருந்துச்சு, நீங்கள் தான் தூக்கி வீசுனீங்களா? பாலத்தா சவுண்டு வருது, பாட்டில் பற்றி பேசினா சவுண்டு வருது. ஆனால் இறந்து போனவங்க யாருன்னா சரக்கு பிரியனாக இருப்பீங்களா? இவன் இந்த பாலை வச்சே விளையாடி ஓட்டிடுவான் போல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடுப்பாகுது, நான் என்ன பண்ணுறது? இங்கே ஏதாச்சும் குழந்தையோட ஆவி ஏதாச்சும் இருக்குங்களா?
ஏன்னா நான் உங்களோட பேகு அப்புறமேல இந்த பால்லாம் பார்த்தோன்னே எனக்கு மைண்டோட ஓடிட்டே இருக்கு. ஸோ மேலேருந்து அவனுங்க எதாவது தூக்கி போடுறானுங்கண்ணா. இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மேலே படுத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க தான் இந்த கல்லெலாம் தூக்கி போடுறானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வரைக்கும் விட மாட்டானுங்க போல இருக்குது. நம்ம பார்க்கும்போது நல்ல மட்டையில் தான் இருந்தானுங்க. எங்கே பார்த்தாலும் சவுண்ட் கேட்குது. சவுண்ட் ஆமாம். என்னாச்சு? செகண்ட் இந்த இதுவை பார்த்து ஏதோ நிற்குதுன்னு நினச்சிட்டேன். ஆள் நடக்கிற சவுண்டு. வரட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். செக்யூரிட்டியில் அதுதான் தெரியலையே, இங்கே கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்தாலும் யாரோ ஒரு இடத்துல மாட்டுது. இப்போ நம்ம மூலையில் நின்றுட்டுருக்கோம். முடியல. மேலே தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மேலே கீழே வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யார் பண்ணுற? அவங்க தான். அவன் எத்தனையோ சம போதில் வரான். கேட்குதா? சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. கீழே தான் நடந்து வராங்க. காமெடி தான். முன்னாலே போச்சு அத்தாணி. என்னத்தான் பண்ணி தொலைத்தி வேணலாம். அண்ணா அண்ணா இங்கே யாராவது இருக்கீங்களாண்ணா? அவன் சரக்கு கேட்டால் கூட ஒரு சரக்கு இல்லை நம்ம கிட்ட. கம்முன்னு ப்ரோ. அண்ணா சவுண்ட் கேட்குது. அண்ணா இங்கே யாராவது இருக்கீங்களாண்ணா? கீழே தான் கேட்குது. இங்கேயும் கேட்குது, இங்கேயும் கேட்குது. இங்கிட்டும் கேட்குது, அங்கிட்டும் கேட்குது. ப்ரோ தலை அண்ணா இங்கே யாராவது இருக்கீங்களா? நடக்கிற சவுண்ட் மட்டும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாய்ஸ் வரல. ஏறா டீ எருமை மாடு மூட்டு வாடா. அவனுங்க மாடு ஏதோ பத்துன்னுறானுங்க கஷ்டத்தை நினச்சி. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? வெளியேந்து அவனா வர போகிறான். செம்மத்தியாக வாங்கி தான் போக போகிறோம். கன்ஃபார்ம். சரி சரக்கடி தான் பண்ணுறீங்க. சரி முடியும்னு பார்த்தேன். நான் எஸ்ஆர்டா. நான் எஸ்ஆர்டா. ஆடா பேசுகிறான்டா. ஏய் இது பேர் அவன் சரக்கு கேட்டால் கூட உங்ககிட்ட இல்லை. நீ வாங்கி கேமரா வச்சுட்டு ஃபோனில் மட்டும் எடுத்துக்க போ. ஐயா போல வேறு வேலை இல்லை, நான் கிளம்புறேன். சரக்கடி தானே வந்திருக்காங்க. ஏய் செக்யூரிட்டியை மாட்டினா கூட எதனா பேசிக்கிறான். சரக்கடிக்கிற வந்தவங்கிட்டன்னு அந்த சொன்னாலே இங்கே எவனா இருக்கிறான். நம்மளை போட்டு தரத்துக்கு தான் எங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். புடி எனக்கு தெரிஞ்சு நம்ம சுற்று போட்டானுங்க. வா சுற்று போகிற அளவுலாம் வரத்தில்லை நம்ம. ப்ரோ தலை நீ இப்படி வந்தானா நான் அப்படியே ஓட்டுருவேன். முஞ்சா வந்து பாரு. இதுதான் ப்ரோ. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? இதுக்கு தான் கதை. தலை நான் பேசுறது கேக்குதா? தலை நீங்க நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சு தலை, அதனாலதான் கம்முன்னு ஆயிட்டாங்க. ப்ரோ.
இங்கே தான் வரணும் வந்தா, அப்போலாம் ஆனால் காணோம். நான் போனது அப்புறம் தான் போனேன். மயக்கம் என்ன? அவன் பாட்டுன்னு விட்டு வர்றான் ஒவ்வொரு வாட்டியும் வாக்குற. நீ போன பின்பு பேசுறான்டா, வேற கண்டென்ட் இல்லாம இருப்பான். அட பாவி, கண்டென்ட்டுக்காக உயிரை கூட பலியாக கொடுப்பா பழுகுதேடா. 3 மணி வந்தோம், மணி 5:45 போதா. பேசணுமா? எங்கே போய் பேசுறது? அவங்க இப்போ தான் தூங்கி வச்சிருப்பாங்கடா, நடந்து வராங்க பின்னாடி, நம்ம பேச வச்சு நின்றுறானுங்க. கரெக்டாக அதுதான் எடு எதுவும் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேர் தூங்குறத நான் கன்ஃபார்ம் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் இருக்காங்க. நைட்டு சரக்கு அடிக்க வந்துட்டேன், இங்கே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலைல விடிஞ்சிருச்சு. அவன் வென்ஸ் வெளியே அவனுக்குன்னா கஷ்டமாக இருக்கும், ஃபெயிலியராக இருக்கும். அதான் வெளியே கிளம்ப தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற சவுண்ட்லாம் க்ளீனாக கேட்டுச்சு. ஆனால் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வருவானுங்க போல். ஆனால் கன்ஃபார்ம் மேலேருந்து ஒரு 2-3 படிக்கிட்டு கீழே தான் இறங்கி வராங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே இடத்துல அந்த இடத்தை காட்டுக்குதா நைட்டு வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்கள்லாம் பூச்சி வச்சுன்னு வருவோம். இங்கே காட்டுறேன். இது மாதிரி 3 பிளாக் 4 பிளாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது 100%, ஒரு 70% கம்ப்ளீட் ஆகிருக்கு. பின்னாடி 50%. அப்படியே பின்னாடி போக போக கொஞ்சம் வந்து ஒர்க்கு அவ்வளோ கம்ப்ளீட் ஆகலை. இது மிகப்பெரிய இடம் தான் நினச்சேன், பார்த்தா ஒரு 4 ஃப்ளாட் மாதிரி தான் இருக்குது, 4 மாடி இருக்குது. ஸோ இதோட நைட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சொல்லிக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் சுகன் சித்திக் பாய். டேய் நீ சித்திக்கு நான் தான்டா சுகன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் டிஸ்டர்ப் பண்ணது வந்து அவங்க 2 பேர் சைக்கோ. அவங்ககிட்ட பேசுகிறான், இந்த இடத்த பற்றி கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆனது என்னென்னா, 2 குழந்தைங்களோட பேக். அது சுகன் வந்து சும்மா ரஃபாக ஃபோன் எடுத்துருப்பான், அதை வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சம்மந்தமே இல்லாமல் இங்கே பால் கிடக்கு. அவ்வளோதான். சரி, இந்த வீடியோவில் கண்டிப்பாக இதை நைட் வீடியோ பண்ணுறோம். ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுறோன்னு தெரியாது. ஏன்னா மினிமம் ஒரு 3 பேர் 4 பேர் பண்ணலான்ட்ருக்கோம். யார் ஆட பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நினச்சி பார்க்காதவங்களாம் உள்ளே வருவாங்க, இதான் பாருங்க. இதோட அவங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் சித்திக் பாய் அண்ட் சுகன். பை ஃப்ரெண்ட்ஸ். காட்டு.